मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। भावनाओं के जाल में कभी कभी उलझ जाता हूँ। माया की आंधियों में संकल्पों से डगमगाता हूँ। बाबा, पर मैं आपका हूँ। बाबा, पर मैं आपका हूँ। मन की कमजोरी में आत्मा को भूल जाता हूँ। भूतकाल की गलियों में पछतावे में गिर जाता हूँ। बाबा, पर मैं आपका हूँ। बाबा, पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। जीवन की राहों में बार बार भटकता हूँ। विघ्नों से हार खाता और उदास होता हूँ। बाबा, पर मैं आपका हूँ। बाबा, पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा बाबा, पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। संगत की छाया में पुरानी आदतें उभर आती है। आपके याद के बिना एक पल भी अधूरा हूँ। बाबा, पर मैं आपका हूँ। बाबा, पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा बाबा, पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। பாபா நான் உங்களுடையவன் என்ற பட்டியின் 19வது நாள். வாணி தேதி 23/12/1985. வாணியின் தலைப்பு காமஜீத், அனைத்து எல்லைக்குட்பட்ட ஆசைகளிலிருந்தும் கடந்த நிலை.
பாப்தாதா தன்னுடைய சிறிய சிரேஷ்டமான சுகமான உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு புறம் மிக பெரிய சாரமற்ற உலகம் உள்ளது, மறுபுறம் சின்னஞ்சிறிய சுகமான உலகம் உள்ளது. இந்த சுகமான உலகத்தில் சதா சுகம் சாந்தி நிறைந்த பிராமண ஆத்மாக்கள் உள்ளனர். ஏனெனில் தூய்மை மற்றும் சுத்தத்தின் ஆதாரத்தில் இந்த சுகமயமான சாந்தி நிறைந்த வாழ்க்கை உள்ளது. எங்கு தூய்மை மற்றும் சுத்தம் உள்ளதோ அங்கு எவ்வித துக்கம் அசாந்தியின் பெயர் அடையாளமே இருக்காது. தூய்மையான கோட்டைக்குள் இந்த சின்னஞ்சிறிய சுகமான உலகம் உள்ளது. ஒருவேளை தூய்மையின் கோட்டையிலிருந்து எண்ணத்தின் மூலமாக கூட வெளியில் சென்றீர்கள் என்றால் துக்கம் மற்றும் அசாந்தியை அனுபவம் செய்வீர்கள். இந்த புத்தி என்ற கால் கோட்டைக்குள் இருந்தது என்றால் சங்கல்பம் என்ன? கனவில் கூட துக்கம் அசாந்தியின் அலை வர முடியாது. துக்கம் மற்றும் அசாந்தி சிறிதளவு அனுபவம் ஏற்பட்டால் கூட அவசியம் ஏதாவது அப்பவித்திரத்தாவின் பிரபாவம் உள்ளது என்று அர்த்தம். தூய்மை என்றால் காமத்தை வென்று உலகத்தை வென்றவர் ஆவது என்பது மட்டுமல்ல, ஆனால் அனைத்து எல்லைக்குட்பட்ட ஆசைகளும் காம விகாரத்தின் வம்சம் ஆகும். காமத்தை வென்றவர் என்றால் அனைத்து ஆசைகளையும் வென்றவர் என்பதாகும். ஏனெனில் ஆசைகள் அநேகம் மற்றும் விஸ்தாரமானவை. ஆசை என்பது ஒன்று பொருட்களின் மீது ஆசை, இரண்டாவது மனிதன் மூலம் எல்லைக்குட்பட்ட பிராப்திகளை பெறும் ஆசை, மூன்றாவது சம்பந்தத்தில் கூட எல்லைக்குட்பட்ட அநேக விதமான ஆசைகள் உற்பத்தி ஆகின்றன. நான்காவது சேவை பாவனையில் கூட எல்லைக்குட்பட்ட விருப்பத்தின் உணர்வு உருவாகிறது. இந்த 4 விதமான ஆசைகளை இல்லாமல் செய்வதே சதா காலத்திற்கும் துக்கம் அசாந்தியை வெல்வதாகும். இப்பொழுது இந்த 4 விதமான ஆசைகளையும் சமாப்தி செய்து விட்டேனா என்று தன்னைத்தானே கேளுங்கள். எந்த ஒரு அழியக்கூடிய பொருள் ஒருவேளை புத்தியை தன் பக்கம் கவர்ச்சிக்கிறது எனில் அவசியம் ஆசையின் மறு உருவான பற்று உள்ளது என்று அர்த்தம். ஆசை இல்லை, ஆனால் நன்றாக உள்ளது என்று ராயல் ரூபத்தில் வார்த்தையை மாற்றி கூறுகிறீர்கள். அது பொருளோ அல்லது மனிதனோ, ஆனால் எதன் மீதும் விசேஷ கவர்ச்சி உள்ளது. அதாவது அந்த பொருள்தான் நன்றாக உள்ளது அல்லது அந்த மனிதர் தான் நன்றாக தோன்றுகிறார் என்றால் ஆசை உள்ளது, விருப்பம் உள்ளது என்று அர்த்தம். அனைவரும் நன்றாக தோன்றுகின்றனர் என்பது யதார்த்தம் ஆகும். ஆனால் இதுதான் நன்றாக இருக்கிறது என்பது யதார்த்தம் அற்றதாகும். இது ஆசையின் ராயல் ரூபம் ஆகும். இவருடைய சேவை நன்றாக உள்ளது, இவருடைய பாலனை நன்றாக உள்ளது, இவருடைய குணம் நன்றாக உள்ளது, இவருடைய முயற்சி நன்றாக உள்ளது, இவருடைய தியாகம் நன்றாக உள்ளது, இவருடைய சுபாவம் நன்றாக உள்ளது. ஆனால் நன்றாக இருப்பதின் நறுமணத்தை பெறுவது அல்லது நல்லதை தனக்குள் தாரணை செய்வது வேறு விஷயம். ஆனால் இந்த நல்ல தன்மையின் காரணத்தினால் இதுதான் நன்றாக உள்ளது, இவர்தான் நல்லவர் என்று கூறுவது விருப்பமாக மாறிவிடுகிறது. இது ஆசை ஆகும். இத்தகையவர்கள் துக்கம் மற்றும் அசாந்தியை எதிர்கொள்ள முடியாது. ஒன்று நல்ல தன்மைக்கு பின்னாலேயே சென்று தன்னை நல்ல நிலை அடைவதிலிருந்து வஞ்சித்து விடுவது. இரண்டாவது பகைமையின் விருப்பம் கூட கீழே கொண்டு வந்து விடுகிறது. ஒன்று பிரபாவத்தில் வருவதற்கான விருப்பம், இரண்டாவது எவர் மீதாவது வெறுப்பு அல்லது பொறாமை கொள்வது.
இதுவும் சுகம் மற்றும் சாந்தியை இழக்கச் செய்து விடுகிறது. சதா மனம் அலைக்கழிச்சலில் வந்து விடுகிறது. பிரபாவத்தில் வருவதன் லட்சணமாவது பற்று மற்றும் அடிமைத்தனம் ஆகும். அவ்வாறே பொறாமை அல்லது பகைமை உணர்வின் அடையாளம் பிடிவாதம் பிடிப்பது மற்றும் நிரூபிப்பது ஆகும். இரண்டு உணர்வுகளில் எவ்வளவு சக்தி எவ்வளவு சமயம் அழிந்து விடுகிறது என்பது தெரிவதில்லை. இரண்டுமே மிகவும் நஷ்டத்தை விளைவிக்க கூடியது, தன்னையும் குழப்பக்கூடியது மற்றும் பிறரையும் குழப்பக்கூடியது. அத்தகைய சூழ்நிலையில் அத்தகைய ஆத்மாக்களின் கோஷம் இதுவே ஆகும். துக்கத்தை பெற வேண்டும் மற்றும் துக்கத்தை கொடுக்க வேண்டும். என்ன ஆனாலும் சரி, ஆனால் செய்தே ஆக வேண்டும். இந்த சமயத்தில் இந்த விருப்பம் பேசுகிறது, பிராமண ஆத்மா பேசவில்லை. ஆகையினால் என்ன ஆகிறது? சுகம் மற்றும் சாந்தியின் உலகத்திலிருந்து புத்தி என்ற கால் வெளியே போய்விடுகிறது. ஆகையினால் இந்த ராயல் ஆசைகளில் இருந்து கூட வெற்றியாளர் ஆகுங்கள். இந்த ஆசைகளில் இருந்தும் கூட ஆசை என்றாலே என்னவென்று அறியாத நிலைக்கு வாருங்கள். இந்த இரண்டு உணர்வுகளில் வந்து நான் இந்த விஷயத்தை செய்து காண்பிப்பேன் என்று சங்கல்பம் செய்கிறீர்கள். யாருக்கு காண்பிப்பீர்கள்? தந்தைக்கா அல்லது பிராமண குடும்பத்திற்கா? யாருக்கு காண்பிப்பீர்கள்? இது செய்து காண்பிப்பேன் என்பதல்ல, ஆனால் விழுந்து காண்பிப்பேன் என்பதாகும் என்று புரிந்து கொள்ளுங்கள். என்ன காண்பிப்பீர்களோ அது அவசியமா என்ன? கீழே விழுவது காண்பிப்பதற்கான விஷயமா என்ன? நான் சேவை செய்து காண்பிப்பேன், நான் பெயரை புகழடைய செய்து காண்பிப்பேன் என்ற இந்த எல்லைக்குட்பட்ட பிராப்தியின் போதை உள்ளது. இந்த வார்த்தையை சோதித்து பாருங்கள். இது ராயலாக உள்ளதா? சிங்கத்தின் மொழியை சொல்கிறீர்கள், ஆனால் ஆடாக ஆகிறீர்கள். எவ்வாறு தற்காலத்தில் சிலர் சிங்கத்தினுடைய, சிலர் யானையினுடைய, சிலர் ராவணனுடைய, சிலர் ராமருடைய முகத்தை அணிந்து கொள்கிறார்கள் அல்லவா? அதே போன்று இந்த மாயை சிங்கத்தினுடைய முகத்தை அணிவித்து விடுகிறது. நான் இதை செய்து காண்பிப்பேன், இதை செய்வேன். ஆனால் மாயை தனக்கு வசமாக்கி ஆடாக ஆக்கிவிடுகிறது. நான் என்பது வருகிறது என்றால் ஏதாவது எல்லைக்குட்பட்ட ஆசைக்கு வசமாவது என்பதாகும். இந்த வார்த்தையை யுக்தியுக்தாக கூறுங்கள் மற்றும் பாவனையும் கூட யுக்தியுக்தாக வைத்துக் கொள்ளுங்கள். இது புத்திசாலித்தனம் அல்ல, ஆனால் ஒவ்வொரு கல்பத்திலும் சூரிய வம்சத்தில் இருந்து சந்திர வம்சி ஆவதற்கான தோல்வியை அடைவதாகும். கல்ப கல்பம் சந்திரவம்சி ஆக வேண்டியதாகி விடும். அவ்வாறெனில் இது தோல்வியா அல்லது புத்திசாலித்தனமா? எனவே அத்தகைய புத்திசாலித்தனத்தை காண்பிக்காதீர்கள். அபிமானத்திலும் வராதீர்கள், அவமானமும் செய்யாதீர்கள். இரண்டு பாவனைகளும் சுப பாவனா சுப ஆசைகளிலிருந்து தூரமாக்கி விடுகிறது. मैं जो हूँ जैसा हूँ, बाबा पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ, बाबा पर मैं आपका हूँ। भावनाओं के जाल में कभी कभी उलझ जाता हूँ। माया की आंधियों में
संकल्पों से डगमगाता हूँ, बाबा पर मैं आपका हूँ, बाबा पर मैं आपका हूँ। मन की कमजोरी में आत्मा को भूल जाता हूँ, भूतकाल की गलियों में पछतावे में गिर जाता हूँ, बाबा पर मैं आपका हूँ, बाबा पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ, बाबा पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ, बाबा पर मैं आपका हूँ। जीवन की राहों में बार बार भटकता हूँ, विघ्नों से हार खाता और उदास होता हूँ, बाबा पर मैं आपका हूँ, बाबा पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ, बाबा पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ, बाबा पर मैं आपका हूँ। संगत की छाया में पुरानी आदतें उभर आती है, आपके याद के बिना एक पल भी अधूरा हूँ, बाबा पर